தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் நேற்று சென்னையில நடந்திருக்கு. பொதுக்குழு கூட்டத்துல 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்துல தளபதி விஜய் அவர்கள் பேசியது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. அது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினரையும் அவருடைய ரசிகர்களையுமே ரொம்பவே கவர்ந்திருக்கு. மேடையில பேசும் பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தான் நடிப்புல வெளியான லியோ படத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு, உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பெயரை எல்லாம் சொல்வதற்கு எங்களுக்கு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிவிடுவது, பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை சொல்லணும், நான் ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நகைச்சுவையாகவும் ரொம்பவே ஃபயராகவுமே பேசியிருக்காரு. சோ இதனால் வரைக்குமே தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சி அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஆனா இந்த மேடையில பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசி அவருடைய ஆதங்கத்தை கொட்டியுமே தீர்த்திருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு திமுக தரப்புல இருந்து கடும் எதிர்ப்பு நிலவற்றிருக்கு. சோ இவருடைய ஜனநாயகன் திரைப்படத்தையே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிருக்கு. அது வேற யாருமே இல்ல, நம்ம திமுக தான். சோ ஆகையால ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தற்போதுல இருந்தே தெரிய வந்திருக்கு. சோ அந்த பிரச்சனைகளை முடித்து படத்தை எப்படியுமே தளபதி ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு தளபதி தரப்புல இருந்து தற்போது பதிலடியுமே கொடுக்கப்பட்டு வருது. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.